கூட்டம் கிராமத்துக்கு கடந்த 8 மாசமா காவேரி குடிநீர் வரல. சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளை கடந்தும் போக்குவரத்து வசதி இல்ல. அடிப்படை வசதிகள் இல்லாததுனால எங்களுடைய கிராமத்துலயும் இந்த குடிநீர் தாகம் அப்படின்னு அந்த கிராமத்தை சேர்ந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னா பசு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. இந்த ஊர்ல எதை வச்சு கொடுக்க காட்டு ஊராட்டம் இருக்குங்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்துல இருக்கிற நல்லுக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆம்பல் கூட்டம் கிராமத்துல 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. இங்க இருக்கிற பல பேருக்கு விவசாயம் பண்றது, கால்நடை வளர்க்கறது இதுதான் பிரதான தொழிலா இருக்கு. இந்த கிராமத்துக்கு போக்குவரத்து வசதி கிடையாது. ஆனா போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லக்குறிச்சியிலிருந்து ஆம்பல் கூட்டம் வழியா கண்டாக்குளம் வரைக்கும் சாலையில ரோடு போடுறதுக்காக ரோட்ல 2 சைட்லயும் ஜேசிபி மூலியமா தோண்டி இருக்காங்க. இதுல காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைஞ்சு சேதம் அடைஞ்சிருக்கு. இதனால இந்த கிராமத்துக்கு கடந்த 8 மாசமா காவிரி கூட்டு குடிநீர் வரல. குடிக்கிறதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு குடம் 12 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க போல. அத விலைக்கு வாங்கி யூஸ் பண்றோம். அன்றாட கூலி வேலை பாக்குற எங்களுக்கு ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக இவ்ளோ காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஊரான ஆம்பல் கூட்டம் கிராமத்துக்கு போக்குவரத்து வசதி இல்லாததுனால 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற நல்லக்குறிச்சிக்கு நடந்து போயிட்டு பஸ் ஏற வேண்டிய சூழலும் இருக்கு. கிராமத்துக்கு குடிநீர் போக்குவரத்து வசதி இல்லாததுனால வெளியூர்ல இருந்து எங்க ஊருக்கு பெண் கொடுக்கறதுக்கும் பெண் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே தயக்கம் காட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. வர்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் அந்த பகுதி மக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு பொண்ணும் கொடுக்குறாங்கல்ல, பொண்ணு எடுக்கிறாங்கல்ல, பசு வசதியும் இல்லை. எங்களால் முடியாதவங்க நடக்கவும் முடியல. 150 குடும்பம் இருக்கா. 150 குடும்பமும் புள்ள குட்டிகளுக்கு பசுக்கு போக கூட காசை கொடுத்து இப்போ ஆட்டோவில் தான் போகுதுங்க. இப்படி எத்தனை நாளைக்கு நாங்கள் வாழ முடியும்? கடைசி வரைக்கும் எங்கள் ஊரில் ஓட்டு கேட்க மட்டும் நல்லா வராங்க. 100 பேர் 200 பேர் நல்லா பொன்னாடையை வாங்கி மூடிக்கிட்டு அதோட போய் மூடி படுத்துறாங்க. எங்களுக்கு தண்ணி வசதியே கிடையாது. ஏதோ தயவு செய்து ஒரு தண்ணி எங்களுக்கு வர வைங்க. இந்த எலெக்ஷன் காசு நாங்கள் ஓட்டு போடுறோம், இல்லைன்னா போட மாட்டாரா? நாங்கள் பஸ் வரணும் எங்கள் ஊருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து முதுகுளத்தூர் வட்டம் நல்லுக்குறிச்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆம்பல்கூட்டம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் ஊரில் குடி தண்ணின்றது மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறோம். 8 மாதம் அந்த ரோடு போகிறோன்னு வந்தவங்க இந்த தண்ணி வந்த தண்ணி காவேரி கூட்டு குடிநீர் தண்ணியவும் ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை ரிப்பேர் பண்ண சொன்னால் எங்கள் பஞ்சாயத்துலேருந்து யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஓட்டு கேட்டு வர ஓட்ட சொன்னால் இன்றைக்கி நாளைக்குன்னு தான் இழுக்கிறாங்க. எங்கள் ஊரில் குடி தண்ணி வாங்குறதே 12 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். அன்னன்னைக்கு வேலை பார்த்து அந்த காசுக்கு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்கோம். இந்த இருக்க குளத்துல தண்ணி இல்லைன்னா அதை குடிக்கவும் முடியாது. அதை குடித்தா பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் சளி தான் வருது. இந்த தண்ணியை வச்சு எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. ஒரு தண்ணிக்கு போனாலும் ரொம்ப தூரம் போனால் தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கிது. இந்த தள்ளுவண்டியை வச்சு தான் ஊராக போய் தண்ணி அள்ளுறோம். இந்த காலத்துலேயும் எங்கள் ஊர் இப்படி தான் இருக்குது. எங்கள் ஊருக்கு யாருமே ஓட்டு கேட்டு வராதியே, வந்தாலும் தயவுசெய்து நாங்கள் போடுறதாவே இல்லை. மக்கள் ஃபுல்லாமே நாங்கள் ஒரு 150 வீடு இருக்கோம். 150 வீடுமே நாங்கள் காட்டுவாசி போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அன்னன்னைக்கு கூலி வேலை பார்த்து நாங்கள் பிழைக்கிறோம். கூலி வேலை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆட்டோவுக்கு கொடுப்போமா, தண்ணி வாங்கி கொடுப்போமா, இல்லை நாங்கள் பஸ்ஸுக்கு போவோமா? எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஓட்டு கேட்கத்தே வராங்க. வந்தாங்கன்னா நாங்கள் இனிமே ஓட்டே போட மாட்டோம். எங்கள் கிராமத்துக்கே வரக்கூடாது.